வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருள் பெற அப்படின்ற திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். இந்த அருள் பெற என்ற திருப்புகழை திருவாவினன்குடியில் தான் இயற்றப்பட்டது. இந்த பாடலுடைய விளக்கத்தையும் இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரிக்கான அர்த்தத்தை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாடல் செய்யுள் வடிவில் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாடலுக்கும் உள்ள மீனிங்கு, அதாவது அர்த்தத்தை பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாடல் நாத விந்தகலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்ரோபி நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி. நாத விந்தக கலாதி நமோ நம, வேத மந்திர சுரபி நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி. அடுத்தது நாம சம்புகு மரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாக பந்தம யுரா நமோ நம, பரசுரர். நாம சம்புகு மரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாக பந்தம யுரா நமோ நம, பரசுரர். சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிங்கினி பாதா நமோ நம, தீர சம்புர வீரா நமோ நம, கிரிராஜா. சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிங்கினி பாதா நமோ நம, தீர சம்புர வீரா நமோ நம, கிரிராஜா. தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். ஈத லும்புல கோலால் பூஜையும், ஓத ஒங்குண ஆசார நீதியும், ஈர முங்குரு சீர்பாத சேவையும் மறவாத. ஈத லம்புலால் கோல பூஜையும், ஓத ஒங்குண ஆசார நீதியும், ஈர முங்குரு சீர்பாத சேவையும் மறவாத. ஏழ் தாளம் புகழ் காவிரியால் விளை, சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலுரா. ஏழ் தாழ்புகழ் காவிரியால் வினை, சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளு நாயக வயலுரா. ஆதரம்பயலுரார் தோழமை சேர்தல் கொண்டவரோட முனனணியில், ஆடல் வெம்பரி மீதேறி மகா கைலாய லோகி. ஆதரம்பயலுரார் தோழமை சேர்தல் கொண்டவரோட முனனணியில், ஆடல் வெம்பரி மீதேறி மகா கைலாய லோகி. ஆதி எந்தவு லவசு பாடிய சேரர் செங்குவை காவூர் நடனத்தில், ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. ஆதி எந்தவு லவசு பாடிய சேரர் செங்குவை காவூர் நடனத்தில், ஆவினன்குடி வாழ்வா தேவர்கள் பெருமாளே. இப்போ நம்ம செய்யுளாக பார்த்துட்டோம். நாத விந்தகலாதி கலாதி நமோ நம அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது ஷார்ட்டாக இதோடைய மீனிங் சொல்லணும்னா, இறைவனை வணங்க வேண்டும், நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்ல குணத்துடன் வாழ வேண்டும், நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும், பிறரிடம் கருணையுடன் நடக்க வேண்டும், என்றவரை தான தர்மம் செய்ய வேண்டும், குருவின் திருவடிகளை போற்றி சேவை செய்ய வேண்டும் அப்படின்றதான் இதனுடைய சிம்பிளான மீனிங் சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நாத விந்தக கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபி நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி அப்படின்ற இந்த 3 வரிகளுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்த 3 வரிகளுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் வாங்க. நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நாதம்னா லிங்கம், விந்து, கலை போன்ற தத்துவங்களுக்கு மூலப்பொருளாக விளங்கும் முருகப்பெருமானே உன்னை வணங்குகிறேன் அப்படின்றது தான் அதோடைய மீனிங், அர்த்தம்.
அடுத்தது வந்து வேத மந்திர ஸ்ரோபா நமோ நம அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, வேதங்களும் மந்திரங்களும் கொண்ட தெய்வீக ஞானத்தின் வடிவமாக இருப்பவனே உன்னை வணங்குகின்றேன் அப்படின்றது தான் அதோடைய மீனிங், அர்த்தம். அடுத்தது ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி அப்படின்னா, பேர் அறிவின் தலைவனே, ஞானத்தை அருளும் சுவாமியே, உன்னை கோடிக்கணக்கான முறை வணங்குகின்றேன் அப்படின்றது தான் அதோடைய முழு அர்த்தம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும்னா, நாதம், விந்து, கலை போன்ற தத்துவங்களுக்கு பொருளாக விளங்கும் முருகப்பெருமானை உன்னை வணங்குகின்றேன். வேதங்களும் மந்திரங்களும் கொண்ட தெய்வீக ஞானத்தின் வடிவமாக இருப்பவனை உன்னை போற்றுகின்றேன். பேரறிவின் தலைவனே, ஞானத்தை அருளும் சுவாமியே, உன்னை கோடிக்கணக்கான முறை வணங்குகின்றேன் அப்படின்றது தான் நாத விந்தக கலாதி நமோ நம, வேத மந்திர சுரபி நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கொடி அப்படின்றதுக்கான அர்த்தத்தை பார்த்துட்டோம். அடுத்ததான் நாம சம்புகு மரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாகபந்தமயுரா நமோ நம பரசுரர் அப்படின்ற ஒவ்வொரு வரைக்கும் ஆன அர்த்தத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம சம்புகு மரா நமோ நம அப்படின்னா, சம்பு என்று போற்றப்படக்கூடிய சிவபெருமானுன் மகனான குமரனே உன்னை வணங்குறேன். உலக உயிர்களுக்கு இன்பத்தை அருளும் அழகு பதுமை கொண்ட உங்களை வந்து வணங்குறேன். அம்பிகையினுடைய மகனான உங்களை வந்து நான் ரொம்ப பணிந்து வணங்குறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து போக அந்தரி பாலா நமோ நம, நாக யுரா நமோ நம பரசுரர் அப்படின்னா, பாம்பையே அடக்கி, பாம்பு, பள்ளி அப்படின்றக்க எல்லா மிகப்பெரிய ஜந்துக்கள்லாம் அடக்கி ஆளக்கூடியவரும், மயிலை வந்து வாகனமாக கொண்ட பெருமானுமான நீங்கள், உங்களை போற்றி வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சூரபத்மன் போன்ற மிகப்பெரிய அசுரர்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய வீரமிக்க உங்களை வந்து நான் வந்து தலை வணங்கி வணங்குறேன் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, சம்பு போல போற்றப்படக்கூடிய அத்தனை பெரிய இமயமலையில் வாழக்கூடிய அந்த சிவபெருமானுடைய மகனான உங்களை நான் வணங்குறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் உயிர் கொடுத்த அந்த அம்பிகையினுடைய மகனான முருகப்பெருமானான உங்களை நான் வணங்குறேன். பாம்பு போன்ற மிகப்பெரிய ஜந்துக்களில் அடக்கி ஆளக்கூடிய மயிலில் வந்து வாகனமாக கொண்ட மிக அழகான பாதங்களை, திருவடிகளை கொண்ட உங்களை வந்து நான் வணங்கி போற்றுகின்றேன். சூரபத்மன் போன்ற மிகப்பெரிய அசுரர்களை அழித்து அவர்களுக்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றி தர்மத்தை நிலைநாட்டின உங்களுடைய வீரத்தை போற்றி, உங்கள் பராக்கிரமத்தை போற்றி நான் ரொம்ப பெருமையாக வணங்கி உங்களை போற்றி புகழ்ந்து பாடுறேன் அப்படின்றது தான் நாம சம்புகு மரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாகபந்தமயுரா நமோ நம பரசுரர் அப்படின்ற பாடலுடைய வரிகளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேத தண்டவி நோதா நமோ நம, கீத கிங்கினி பாதா நமோ நம, தீர சம்புர வீரா நமோ நம கிரிராஜா அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். தீய சக்திகளை அடித்து வீர திருவிளையாடல் புரிந்தவனே உன்னை வணங்குகின்றேன். கிங்கினி அணிந்த அழகிய திருவடிகளை கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன். மலைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்குபவனே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிங்கினி பாதா நமோ நம, தீர சம்புர வீரா நமோ நம அப்படின்ற பாடலுக்கான வரிகளை நம்ம பார்த்தோம். தீய சக்திகளை அழித்து வீர தீர செயல் புரிந்த உங்களை வந்து வணங்குறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். கிங்கினி போன்ற அழகிய திருவடிகளை கொண்டவனான உங்களை போற்றி வணங்குறதுல, உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து மலைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவனே உங்களை தான் வந்து போற்றி வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தீப மங்கள ஜோதி நமோ நம,
தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய். அதாவது தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, மங்களகரமான தெய்வீக ஒளியாக விளங்குபவனே உன்னை வணங்குகின்றேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தூய அம்பல லீலா நமோ நம அப்படின்னா தூய்மையான தெய்வீக ஒளியில் திருவிளையாடல்கள் புரிபவனே உன்னை போற்றி வணங்குகின்றேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேவ குஞ்சரி பாகா நமோ நமன தெய்வ யானையை துணைவியாக கொண்ட முருகப்பெருமானை உன்னை வணங்குகின்றேன் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது என்னன்னா, மங்களகரமான தெய்வீகமான ஒளியை கொண்ட உங்களை வந்து வணங்குறதுல நான் ரொம்ப சிறப்பாக உங்களை வணங்குறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். தூய்மையான தெய்வீகமான ஒரு திருவிளையாடல் புரிபவனை உங்களை போற்றி வணங்குறதுல நான் பெருமை மிக்கவளாக நினைக்கிறேன். தேவ குஞ்சரி பாகா நமோ நமன தெய்வ யானையுடைய துணைவியாரை கொண்ட உங்களை வந்து முருகப்பெருமானே உங்களை போற்றி வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. மங்களகரமான தெய்வீக ஒளியை விளங்குபவனே உன்னை வணங்குகின்றேன். தூய்மையான தெய்வீக ஒளியில் திருவிளையாடல்கள் புரிபவனை உன்னை போற்றுகின்றேன். தெய்வ யானையின் மனைவியாக கொண்ட முருகப்பெருமானை உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக வந்து தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளுக்கான அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஈதலும்பயல கோலால் பூஜையும் ஓது ஒங்குண ஆசார நீதியும் ஈரமுங்குரு சீர்பாத சேவையும் மறவாத அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஈதலும்னா இல்லாதவர்களுக்கு இயன்ற உதவி செய்பவனுமான தானம் செய்பவர் போன்ற உங்களை வந்து நான் வணங்குறேன். ஈதலும் அப்படின்னா என்னன்னா, இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசு கொண்ட அற்புதமான தெய்வமான உங்களை வந்து நான் வணங்கினேன். பல கோலால் பூஜையும் அப்படின்னா என்னன்னா, இறைவனுக்கு பக்தியுடன் பல்வேறு முறைகளில் சிறப்பாக பூஜை செய்வது. அது இறைவனுக்கு வந்து பக்தியோடு என்னுடைய மனசார உங்களை வணங்கி சிறப்பித்து உங்களுக்கு நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்றதும். ஓதலும் அப்படின்னா வேதம், ஆன்மீக நூல்கள் மற்றும் இறைவனை போற்றும் நல்ல நூல்களை படித்து அறிந்து கொள்வது. அது ஓதலும்னா ஓதுறாங்க, வேதங்கள் ஓதுவது மூலயமா அந்த வேதங்களை எழுத்து வடிவிலையும் நூல் வடிவிலையும் வந்து எழுதி வச்சிருக்கிறதுனால தான் இப்போ வந்து நம்ம திருப்புகழ் போன்ற நூல்களை நம்மளால் படிக்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது, அப்படியே அர்த்தங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் வந்து ஓதலும் வேதங்கள் மூலயமா. அப்புறம் குண ஆசார நீதியும் நல்ல குணத்துடனும் நல்ல ஒழுக்கத்துடனும் நியாயமான முறைகளிலும் வாழ்வது. குண ஆசார நீதினா தங்களுடைய குணம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். மனுஷனுடைய உருவம் மாறலாம், அவங்களுடைய குணநலங்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் மாறக்கூடாதுன்றது தான் இதோடைய அர்த்தமாக சொல்லியிருக்காங்க. ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத அப்படின்னா, ஈரமும் அப்படின்னா பிற உயிர்களிடம் கருணையோடு இரக்கத்தோடு இருக்கிறதும், குரு சீர்பாத சேவைனா குருவினுடைய சிறப்புமிக்க திருவடிகளை பணிந்து சேவை செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறவாத இவற்றை ஒருபோதும் மறக்காமல் கடைபிடிக்கணும், நம்மளுடைய வழிகளை வந்து நம்ம பின்பற்றி நடக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஈதலம்புலால் கோலால் பூஜையும் ஓத ஒங்குண ஆசார நீதியும் ஈர முங்குரு சீர்பாத சேவையும் மறவாத அப்படின்ற பாடலுடைய வரிகளை பார்த்தோம். இல்லாதவர்களுக்கு என்ற உதவியை செய்வதும் தானம் செய்வதும் இறைவனுக்கு பக்தியுடன் பல்வேறு முறைகளில் சிறப்பாக பூஜை செய்வதும் வேதம், ஆன்மீக நூல்கள் மற்றும் இறைவனை போற்றும் நல்ல நூல்களை படித்து அறிந்து கொள்வதும் நல்ல குணங்களுடனும் நல்ல ஒழுக்கத்துடனும் நியாயமாக நடந்து கொள்வதும் பிறர் உயிர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்வதும் குருவின் சிறப்புமிக்க திருவடிகளை பணிந்து சேவை செய்வதும் இவற்றை ஒருபோதும் மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் ஈதலும்புலால் கோலால் பூஜையும் ஓத ஒங்குண
ஆசார நீதியும் ஈரமுங்குரு சீர்பாத சேவையும் மறவாத அப்படின்ற செய்யுளுடைய வரிகளுக்கு அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்ததாக வந்து ஏழ் தாளம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா அப்படின்ற வாக்கியங்களுக்கான அர்த்தத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏழ் தாளம் புகழ் காவிரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, காவேரி நதியின் வளர்த்தால் செழித்து விளங்கும் சோழ நாட்டில் புகழ்பெற்ற தலைவனே, ராஜ கம்பீரமாக ஆட்சி புரிபவனே, வயலூரில் எழுந்தருள முருகப்பெருமானை உன்னை போற்றி வணங்குகின்றேன் அப்படின்றதான் இந்த ஏழ் தாழ்புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளு நாயக வயலூரார், வயலூரில் எழுந்தருளிருக்கவரே உங்களை போற்றி வணங்குறேன் அப்படின்றதுக்கான அர்த்தம். அடுத்ததாக ஆதரம்பயலூரார் தோழமை சேர்தல் கொண்டவரோடு முன்னணியில் ஆடல் வெம்பெரி மீதேறி மகா கைலாயலோகி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, திருவாரூரான சுந்தரமூர்த்தி நாயக்கரிடம் வந்து அன்பும் பண்பும் கொண்டவரும் இணைந்து முன்னொரு காலத்தில் சிறப்பான குதிரையில் ஏறி புனிதமான கைலை மலையை நோக்கி சென்ற நிகழ்வை இந்த பகுதி வந்து குறித்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, திருவாரூரில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்றவர் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப சிறப்பாக அன்பாகவும் பண்பாகவும் மக்களை வந்து நல்ல முறையில் வழி நடத்தி நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தியிருக்காரு. அவங்க மக்களுக்கும் நிறைய நன்மைகள் செய்திருக்காரு. அதன் மூலயமா அவருக்கு வந்து நல்ல ஒரு சிவபெருமான் மேலே ஏற்பட்ட அந்த பக்தியின் காரணமாக வந்து புனிதமான அந்த கைலாய மலையை நோக்கி அவங்கள வந்து ஒரு பெரிய பயணம் போயிருக்காங்க. அப்படி போன பயணத்தை பற்றி சிறப்பாக சொன்ன அந்த பாடல் வரிகள் தான் வந்து ஆதரம்பயலூரார் தோழமை சேர்தல் கொண்டவரோடு முன்னணியில் ஆடல் வெம்பரி மீதேறி கைலாயலோகி அப்படின்ற வரிகளுக்கான அர்த்தம். அடுத்ததாக வந்து ஆதி எந்தவு லவசு பாடிய சேரர் செங்குவை காவூர் நடனத்தில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்ற வரிகளுக்கான அர்த்தத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆதி எந்தவு லவசு பாடிய சேரர் செங்குவை காவூர் நடனத்தில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்ற வரிகளுக்கான அர்த்தம் என்னன்னா, ஆதி முதல் அந்தம் வரை புகழ்ந்து பாடப்படும் எம்பெருமானை உம்மை வணங்குகின்றேன். சேரர் நாட்டின் கொங்கு மண்டலத்தில் சிறப்புமிக்க வைகாவூர் அப்படின்ற ஊரில் வந்து நன்னாட்டில் அமைந்துள்ள திரு ஆவினன்குடியில் எழுந்தருளும் வாழும் தேவர்கள் பெருமாளே, முருகப்பெருமானே, உனது திருவடிகளில் நான் சரணடைகின்றேன். அதாவது திருவாவினன்குடின்ற ஒரு ஊரில் வந்து ஆதி முதல் அந்தம் வரை உங்களை பற்றி புகழ்ந்து பாடியும் உங்களுடைய உருவத்தை பார்த்து புகழ்ந்து நிறைய பாடல்கள் பாடப்பட்டிருந்தாலும் இந்த திருவாவினன்குடியில் வந்து நீங்கள் எழுந்தருள அதுக்கப்புறமா எங்களுடைய நாட்டினுடைய வளமும் செல்வமும் வந்து அதிகமாயிருக்கு. அதனால் வந்து இந்த திருவாவினன்குடியில் எழுந்தருளிய எங்களுடைய தேவர்களின் பெருமாளே, முருகப்பெருமானான உங்களை, தேவர்களுக்கே பெரிய பெருமாளான உங்களை வந்து நாங்கள் வந்து வணங்குறோம். உங்களுடைய திருவடிகள் வந்து சரணம், உங்களுடைய திருவடிகளை நாங்கள் வந்து சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய இறுதி வரிகளாக திருவாவினன்குடியை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாடல். அருள் பெற திருவாவினன்குடிக்கு போகணும் அப்படின்றது தான் இதோடைய முழுமையான அர்த்தமும். இதோடைய ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னென்னா, இறைவனை வந்து வணங்கிக்கிட்டே இருக்கணும், நம்ம மனசு வந்து தூய்மையடையும். அப்புறம் நல்ல நூல்களை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும் அப்படின்ட்டுருக்காங்க. நல்ல நூல்களை படிக்கிறது மூலயமா நல்ல குணங்கள் வந்து நமக்கு வரும். அந்த நல்ல குணத்தை வந்து வாழ்க்கையில் வந்து வாழணும். அந்த வாழ்வது மூலயமா நியாயத்தையே கடைபிடித்து வாழணும். பிறருக்கு கருணையுடன் நடக்கணும். இயன்றவரை தான தர்மம் செய்ய வேணும். குருவினுடைய திருவடிகளை போற்றி சேவை செய்ய வேண்டும் அப்படின்றதான்
இந்த திருவாவினன்குடி சிறக்கும் முருகா அப்படின்ற நாத விந்தகலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்ரோபி நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி அப்படின்ற புகழ் வந்து அர்த்தத்தை வந்து பார்த்தோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை அடுத்த ஒரு திருப்புகழை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இதோடைய அர்த்தம் புரிஞ்சிருந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வணங்கி நல்ல ஒரு நிலையை அடையணும். இதுதான் என்னுடைய வேண்டுதலும். உங்களுக்கு நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்தனாலும் புரியலனாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்ஃபினிட்டி சேனல் வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.